மும்பை நகரத்துல சுரேஷ் தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்து வந்தாரு. சுரேஷ் ஒரே கம்பெனில காலனி ஆளுங்களோட சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த கம்பெனில சுரேஷோட பதவி ரொம்ப சின்ன பதவி. ஒரு நாள், எங்க கம்பெனில நீங்க ஏன் வேற வேலை எதுவும் செய்ய மாட்டேன்றீங்க? நமக்கு நிறைய வருமானம் வரும்ல. இல்ல ஊர்மிளா, என்னால வேற வேலை செய்ய முடியாது. என்ன, நான் பெருசா பெரிய படிப்பு படிக்கல. சுரேஷுக்கு 4 பசங்க. அவங்க 4 பேரோட படிப்பு வளர்ப்புக்கெல்லாம் நிறைய செலவாச்சு. ஒரு நாள் ஊர்மிளா சுரேஷ் கிட்ட என்ன சொன்னான்னா, என்னங்க கேட்டிங்களா? விலைவாசி அதிகமாயிடுச்சு. பசங்க படிப்புக்கு நிறைய செலவாகுது. பேசாம இவங்களை ஏன் வேற ஸ்கூலுக்கு மாத்தக்கூடாது? வேண்டாம் ஊர்மிளா, நல்ல எதிர்காலத்துக்கு நல்ல பெரிய படிப்பு தேவைப்படும். என்னுடைய விருப்பம்லாம் இவங்க பெரிய படிப்பு படிச்சு பெரிய ஆபீசர் ஆகணுன்றது தான். வெயில் காலத்துல சுரேஷோட பசங்க ராமுவும் ரியாவும் காலனி பசங்களோட சேர்ந்து விளையாட போனாங்க. திரும்பி வந்தப்ப அவங்க அம்மா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அம்மா, காலனி பசங்கெல்லாம் எங்களை ரொம்ப கிண்டல் பண்றாங்க. நாளையில இருந்து நாங்க விளையாட போக மாட்டோம். அப்படி என்ன உங்களை கேலி பண்றாங்க? அம்மா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்ல கூலர் கிடையாதான், நம்மெல்லாம் ஏழைகளாம். ஆமாம்மா, ராமு சொல்றது உண்மை. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. பசங்களா, நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்துற விஷயங்களை நாம காது கொடுத்து கேட்க கூடாது. ஒரு நாள் கம்பெனில சுரேஷ் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் கூலர் வாங்குற விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு. அதை கேட்டுட்டு சுரேஷும் கூலர் வாங்கணும்னு ஆசைப்பட்டாரு. நானும் எப்படியாவது கூலர் வாங்கியே ஆகணும். ஆனா கூலர் வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் கிடையாதே. அதுக்கப்புறமா சுரேஷ் வீட்டுக்கு வந்தாரு. அப்புறம் உர்மிளா தன்னோட புருஷன் கிட்ட பசங்க அவங்க கிட்ட சொன்ன விஷயங்களை சொன்னாங்க. இதெல்லாத்தையும் கேட்டுட்டு, பசங்களை இன்னும் கொஞ்சம் வருஷம் காத்துக்கிட்டு இருக்க சொல்லு. என்னுடைய வருமானம் அதிகமாயிடுச்சுன்னா நான் நிச்சயமா பெரிய கூலர் வாங்கிடுவேன். வெயிலும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. நம்ம வீட்லயும் கூலர் வாங்குறதுக்கான காலம் எப்ப வரும் தான் எனக்கு தெரியல. ராமு, நீ கவலைப்படாத. நான் படிச்சு முடிச்சு ஒரு வேலைக்கு பெரிய வேலைக்கு போவேன். அன்னைக்கு ஒரு பெரிய கூலர் வாங்கிட்டு வருவேன். அப்ப நீ நிம்மதியா கூலரோட காத்து வாங்கலாம். இங்க பாருங்க ராமு, ரியா, நீங்க 2 பேரும் அப்பா அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. நாம இப்ப நல்ல ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கோம். மனசு வச்சு படிங்க, அப்புறம் ஏதாவது ஆகி காட்டுங்க. ஒரு நாள் ராமு தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனான். அவங்க வீட்டுக்கு போய் கூலர்ல காத்து வாங்கிக்கிட்டு சந்தோஷமா இருந்தான். அப்பதான் அங்க அவன் ஃப்ரெண்டோட அம்மா வந்தாங்க. என்னப்பா, இது வரைக்கும் நீ கூலரையே பார்க்காத மாதிரி அந்த கூலர் முன்னாடி நின்று இவ்வளோ நேரமா காத்து வாங்கிக்கிட்டு இருக்க? ஆமாம்மா, அவன் இதுல காத்து வாங்கிக்கிட்டான். ஏன்னா அவங்க வீட்ல கூலர் கிடையாது. சரி நண்பா, நான் என் வீட்டுக்கு போறேன். ராமு வீட்டுக்கு வந்து மறுபடியும் அவங்க அம்மா கிட்டேயும் மற்றவங்க எல்லார்கிட்டயும் நடந்த விஷயத்த சொன்னான். அப்புறம் கூலர் வாங்கணும்னு பிடிவாதம் பண்ணான். கண்ணா, இப்படி பிடிவாதம் பிடிக்க கூடாது. உங்க அப்பா தான் இன்னும் கொஞ்ச நாள்ல கூலர் வாங்கலான்னு சொல்லியிருக்காருல, அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பா. ரித்து படிப்புல ரொம்பவே புத்திசாலி. அவளோட கிளாஸ்ல அங்கித்னு பேர் கொண்ட ஒரு பையன் அவளுக்கு ரொம்ப பிடிச்சவன். ஒரு நாள் அங்கித் அவளை ப்ரப்போஸ் பண்ணான். ரித்துவும் அதை ஏத்துக்கிட்டா. இப்ப 2 பேரும் ஸ்கூல்ல சந்திக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அன்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள், நான் ரொம்ப பெரிய பணக்காரன், அப்புறம் ரித்து மிடில் கிளாஸ் பொண்ணு. என்னால ரித்துவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவ என் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்தவ இல்ல. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அங்கித் ரித்துவை விட்டு ரொம்ப விலகி போக ஆரம்பிச்சான். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ரித்து அங்கித் கிட்ட இது விஷயமா பேசணும்னு விருப்பப்பட்டா. அங்கித், என்ன விஷயம்? இப்பெல்லாம் என்னை பார்த்தா ரொம்ப விலகி போற. ஏதாவது பிரச்சனைன்னா என்கிட்ட சொல்லிடு. ஆமா, என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன், என்ன ஆச்சு? நீ என்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஏத்தவ கிடையாது. ஏன்னா உங்க வீட்டுல ஏசியோ கூலர் வசதி கூட கிடையாது. எங்க வீட்டுல வேலை செய்யறவங்க வேலைக்காரங்க வீட்டுல கூட அதெல்லாம் இருக்கு. அங்கித் சொன்ன எல்லா விஷயங்களையும் கேட்டதுக்கு அப்புறம் ரித்துக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் அழுதுகிட்டே அவ தன்னோட வீட்டுக்கு போனா. வீட்லயும் உட்காந்து அழுதுட்டு இருந்தா. ரித்து அழுத பார்த்துட்டு அவளோட அம்மா அவகிட்ட வந்தாங்க. அப்புறமா, என்னம்மா ஆச்சு? எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்க? என்ன பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டியா? இல்லம்மா, அப்படியெல்லாம் எந்த விஷயமும் இல்லை. இந்த காலத்துல எல்லாருமே பணத்தை மட்டும்தான் விரும்புறாங்க. நான் நல்லா படிக்கணும், அப்புறம் நான் ஒரு நல்ல ஜாப்ல சேரணும். சில வருஷம் கடந்து போச்சு. அப்புறம் ரித்துவோட கல்யாண வயசும் வந்துடுச்சு. சுரேஷ் அவளுக்காக வேலை செய்யற ஒரு பையனை பார்த்து அவளோட கல்யாணத்தை முடிவு பண்ணாரு. அப்பா, நான் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்.
எனக்கு எல்லாம் தெரியும். நீ எங்களுடைய தகுதியான ஒரு பொண்ணு. ஆனா எனக்குன்னு சில கட்டாயங்கள் இருக்கு. அதனாலதான் சீக்கிரமா கல்யாணம் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த பையன் ரொம்ப நல்லவன். கல்யாணத்துக்கு அப்புறம் கூட உன்னை வேலைக்கு அனுப்புவான். அவர் சொன்னதை கேட்ட உடனே ரித்துவுக்கும் புரிஞ்சு போச்சு. அப்புறம் கல்யாணத்துக்கு அவ ஒத்துக்கிட்டா. அப்புறம் ரியா கல்யாண பத்திரிக்கையை எடுத்துட்டு போய் தன்னோட நண்பர்கள் கிட்ட கொடுத்துட்டு சொன்னா, நீங்க 2 பேரும் என் அக்கா கல்யாணத்துக்கு வரீங்களா? என்னப்பா இது? இவங்க அக்கா கல்யாணத்துக்கு நாம எப்படி போறது? இவங்க வீட்ல ஒரு கூலர் கூட இல்ல. அந்த வீட்ல எப்படி கல்யாணம் நடக்கும்? நீ கொஞ்சமாவது யோசிச்சியா? அவங்க அப்படி சொன்னதை கேட்டுட்டு ரியா வீட்டுக்கு வந்தா. அப்புறம் பெரிய அண்ணன் ராமு கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னா. ரியா, நீ உன் நண்பர்கள் கிட்ட சொல்லியிருக்கணும் இல்லையா? எந்த வீட்டுல கூலர் கிடையாதோ அவங்க எல்லாம் மனுஷங்க கிடையாதான்னு கேட்டிருக்கணும். ராம் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ரியா நல்லா புரிஞ்சுக்கிட்டா. அப்புறம் ஸ்கூலுக்கு போய் தன்னோட நண்பர்கள் கிட்ட என்ன சொன்னான்னா, அது சரி, ஒருத்தவங்க வீட்டில் ஏசியோ இல்லை ஏர் கூலரோ இல்லைன்னா அவங்க மனுஷங்களே கிடையாதா? உங்களோட விருப்பம். வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது, அப்படியே வரலனாலும் அதுவும் ரொம்ப நல்லது. எங்களை மன்னிச்சிடு. நாங்க தப்பு பண்ணிட்டோம். நாங்க நிச்சயமா உன்னோட அக்கா கல்யாணத்துக்கு வருவோம். சில வருஷங்களுக்கு அப்புறமா ராமு தன்னோட படிப்பையும் முடிச்சிட்டான். அப்புறம் ஒரு நல்ல ஜாப்ல போய் சேர்ந்தான். என்னங்க கேளுங்க. அப்புறம் இப்ப நம்ம வீட்டோட நிலைமை கொஞ்சம் சரியாயிருச்சு. கூலர் வாங்கணுங்கிற விஷயத்த பத்தி ராமு கிட்ட பேசுங்க. நீ சொல்றதும் சரிதான். ராம்க்கு ஒரு வேலை கிடைச்சதுனால எனக்கு டென்ஷனும் குறைஞ்சிடுச்சு. இப்ப கொஞ்சம் பணமும் சேர்ந்துருக்கு. ஒரு நாள் சுரேஷ் உர்மிளா அப்புறம் ராம் கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூலர் வாங்குற விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ரியாவும் ராமும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏ, இனிமே நாமளும் கூலர்ல சில்லுன்னு காத்து வாங்கலாம். எங்க வீட்லயும் கூலர் இருக்குன்னு நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாம் சொல்லுவேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ராமும் சுரேஷும் சேர்ந்து மார்க்கெட்ல இருந்து ஒரு பெரிய கூலரை கொண்டு வந்தாங்க. அதை பார்த்ததும் அந்த ஏரியா ஆட்கள்லாம் ஆச்சரியப்பட்டு என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளோ பெரிய கூலரா சுரேஷ், இது ரொம்ப அற்புதம்ப்பா. இவ்வளோ பெரிய கூலரா? சுரேஷ், உண்மையிலே நீ கலக்கிட்டப்பா. இப்போ வெயில் காலம், அதிகமான வெயிலும் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதான் ஏன் பெரிய கூலர் வாங்க கூடாதுன்னு நினைச்சேன். ராம் சம்பாதிக்கிறதுனால என்னால என் சம்பளத்தை மிச்சப்படுத்த முடியுது. கூலரை பார்த்ததும் ராமுவும் ரியாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தம்பி ராமு, இப்ப பார்த்தல்ல, இவ்வளோ நாளா நாம ரொம்ப கஷ்டப்பட்டோம் தான். ஆனா இன்னைக்கு நாம இவ்வளோ பெரிய கூலரை வாங்கியிருக்கோம். ஆமாப்பா கண்ணா, கஷ்டப்பட்டு உழைச்சா நல்ல பலன் கிடைக்கும். எப்பவுமே நாம தகுதிக்கு மிஞ்சி ஆசைப்படக்கூடாதுப்பா.